ஓகே. ஸ்கிரீன் அண்ட் வாய்ஸ் கிளியரா இருக்கா? எஸ் சார். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னது அப்படின்னா இன்வெர்டர்ஸ் சாரி இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ். சரி. ஸோ ஒர்க்கிங் ஆஃப் இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நாளே நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் செஷன்லேயே பார்த்துட்டோம். ஸோ ஹவ் இஸ் இண்டக்டர் ஒர்க்கிங், மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஒர்க் ஆகுது. ஹவ் இஸ் கெப்பாசிட்டர் ஒர்க்கிங், கெப்பாசிட்டர்ஸ் ஒர்க்கிங் பேசிக் ஆன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது. ஸோ ஒர்க்கிங் ஆஃப் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் வி ஹேவ் ஆல்ரெடி இப்போ அந்த ஒர்க்கிங்கை வச்சு ஸோ இப்போ நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ அதோட அப்ளிகேஷன்ஸ் அந்த ஒர்க்கிங்கால ஏன்னா பேசிக்கே நமக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எனக்கு இந்த மாதிரிலாம் நமக்கு ஒர்க் ஆகுது, அதை நமக்கு தேவையானது போல எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்றதுனால சர்க்கியூட் எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுது, அதோட அப்ளிகேஷன்ஸ் டிசில என்னது, ஏசில என்னது, சரியா? ஸோ பட் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர் அட் டிசி ஃபர்ஸ்ட்ல பார்க்க போறோம். ஸோ ஒன்ஸ் டிசி இஸ் ஓவர் தென் வி வில் கோ வித் ஏசி. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் இன் டிசி. சரி, applications of inductors and capacitors in DC. First, capacitors. First, capacitors. First, capacitors. First, capacitors. So, capacitors நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம். In capacitors what? I is equal to CdV by dt. சரி, நான் நெக்ஸ்ட்ல இருந்து நான் மேக்ஸிமம் whenever we are starting a new topic, அதுக்கு முன்னாடி டாபிக் நம்ம வரதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச கிளாஸஸ் வந்து எதையாவது நான் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா ஐ வில் டெல், நீங்க அந்த நோட்ஸ் மட்டும் லைட்டா ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. ஸோ தட் நம்ம முன்னாடி பார்த்தது நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து அது என்னது நமக்கு ஒரு திணறாம இருக்கிறதுக்காக. சரியா, நம்ம பார்த்தது தான். ஸோ இது வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு சிடிவி பை டிடி. சரி, கெப்பாசிட்டர் வந்து உங்களுக்கு என்னது, ஐ இஸ் ஈக்குவல் டு சிடிவி பை டிடி. நோ ஃபார் பியூர் டிசி எக்ஸைட்டேஷன், ஃபார் பியூர் டிசி எக்ஸைட்டேஷன் சரியா, ஃபார் பியூர் டிசி அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், the voltage will be remaining constant. அதானே, the voltage will remain constant. For pure DC excitation the voltage will remain constant with respect to time. சரி, இப்ப சொல்லுங்க, if the voltage remains constant, what is dV by dt? What is dV by dt? If the voltage remains constant, what is dV by dt? dV by dt is 0. கரெக்டா, dV by dt is 0. எதனால dV by dt என்ன அர்த்தம், dV னா change in voltage, dt னா change in time. dV by dt is nothing but change in voltage with respect to change in time. எனக்கு என்ன, இது வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கு, வோல்டேஜ் இஸ் ஹேவிங் எ மேக்னிடியூட். கரெக்ட், அந்த மேக்னிடியூட பத்தி கேட்கல, வெதர் தேர் இஸ் எனி சேஞ்ச் இன் வோல்டேஜ் கேட்கறான். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் வோல்டேஜ். ஸோ dV by dt is 0. dV by dt is 0. dV by dt is 0. dV by dt 0 அப்படின்னா வாட் இஸ் கரண்ட்? கரண்ட் இஸ் ஈக்குவல் டு C into 0. கரண்ட் இஸ் 0. சரி, கரண்ட் எப்போ ஜீரோவா இருக்கும்? ஓப்பன் சர்க்கியூட்ல ஜீரோவா இருக்குமா, இல்ல ஷார்ட் சர்க்கியூட்ல ஜீரோவா இருக்குமா? கரண்ட் எப்போ ஜீரோவா இருக்கும்? whether it be in open circuit or short circuit? In open circuit. Correct. Current will be 0 in open circuit. Correct. So for pure DC excitation, capacitor will behave as a open circuit. Capacitor will behave as a open circuit. Capacitor will behave as a open circuit. ஞாபகம் வச்சுக்கோங்க, for pure DC excitation, for pure DC excitation, capacitor will behave as a open circuit. For pure DC excitation, the capacitor will behave as a open circuit. Okay, சரி, now எப்படி அது ஓப்பன் சர்க்கியூட்டா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரி, எப்படி கரண்ட் வந்து ஜீரோவா இருக்குது, இல்லாட்டி எப்படி அது ஓப்பன் சர்க்கியூட்டா இருக்கும். சரி,
ஸோ இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கலா நம்ம பார்த்துட்டோம். மேத்தமெட்டிக்கலா ஐ நோ வாட் இஸ் என்னது இட் வில் ஆக்ட் அஸ் ஓப்பன் சர்க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக்கலா ஐ நோ இட் வில் ஆக்ட் அஸ் ஓப்பன் சர்க்யூட். நவ் ஹவு இட் இஸ் ஆக்டிங் அஸ் ஓப்பன் சர்க்யூட். சரி, அப்போ நம்ம வந்து அதாவது இந்த இதா பார்த்தோம், அப்புறம் அந்த கெப்பாசிட்டர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா எப்படி அது ஓப்பன் சர்க்யூட்டா இருக்குது, ரெடி எப்படி கரண்ட் வந்து எனக்கு போகாம இருக்குது. சரி, கெப்பாசிட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னேன். ஐ எம் ஹேவிங் எ பிளேட், 2 சார்ஜ் பிளேட்ஸ் இருக்குது. கரெக்டா, 2 சார்ஜ் பிளேட்ஸ் எனக்கு இருக்குது. அந்த 2 சார்ஜ் பிளேட்டுக்கு நடுவுல ஐ எம் ஹேவிங் எ இன்சுலேட்டர். சரியா, 2 சார்ஜ் பிளேட்டுக்கு நடுவுல ஐ எம் ஹேவிங் எ டைஎலக்ட்ரிக் விச் இஸ் நத்திங் பட் அன் இன்சுலேட்டர். சரியா, இந்த இன்சுலேட்டர்ல உங்களுக்கு என்ன இருக்கும், ஐ வில் பி ஹேவிங் எலக்ட்ரிக் டைபோல்ஸ். கரெக்டா, தட் மீன்ஸ் அந்த அயான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இங்க நான் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தேன் அப்படின்னா இங்க நான் பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறேன், இங்க நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறேன். இந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் நோக்கி மைனஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் வரும். ஸோ இட் வில் பி லைக் திஸ், இங்க மைனஸ் இங்க பிளஸ் இங்க மைனஸ் இங்க பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். கரெக்டா. ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்க வந்து உங்களுக்கு உள்ளால ஒரு நெகட்டிவ் பொலாரிட்டி வருது. ஸோ அப்போ இந்த நெகட்டிவ் பொலாரிட்டி வில் ரிப்பல் த எலக்ட்ரான்ஸ். அப்போ எலக்ட்ரான்ஸ் ரிப்பல் ஆகி எலக்ட்ரான்ஸ் வில் ஃப்ளோ லைக் திஸ். கரெக்டா. அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகி உங்களுக்கு எங்க வரும், இங்க வந்து நிற்கும். எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகி உங்களுக்கு எங்க வரும், இங்க வரும். தட் மீன்ஸ் நெகட்டிவ் பிளேட்டுக்கு வரும். இது எப்போ வரும், ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் நான் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன, இப்படி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துறேன். ஒரு இனிஷியலா ஒரு கெப்பாசிட்டர் உங்களுக்கு எப்படி இருக்குது, அதனால சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கெப்பாசிட்டர் வந்து ஸ்டெடி ஸ்டேட்ல தான் அது வந்து ஓப்பன் சர்க்யூட்டா இருக்கும். சரி, நம்ம வந்து நாம கொஞ்சம் இதே இங்க நான் கெப்பாசிட்டர் வந்து ஓப்பன் சர்க்யூட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 5 டாபிக் கழிச்சு நம்ம டிரான்சியன்ஸ்னு ஒரு டாபிக் போவோம். அங்க நான் பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து டிசில தான் நான் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்றேன், ஆனா இட் வில் சார்ஜ்னு நான் சொல்லுவேன். சரியா, தட் மீன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இனிஷியலா நான் என்ன பண்றேன், நான் ஒரு வோல்டேஜ் கொடுக்குறேன். இனிஷியலா நான் வோல்டேஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, கெப்பாசிட்டர்ல இருக்கிற டைபோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், இட் வில் பி ரேண்டமா உங்களுக்கு இருக்கும். கரெக்டா, இப்போ பிளஸ் மைனஸ்னு உங்களுக்கு ரேண்டமா இருக்கும். நான் வோல்டேஜ் கொடுத்த உடனே இங்க பாசிட்டிவ் வோல்டேஜ் இங்க நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும், எல்லா டைபோல்ஸும் உங்களுக்கு என்ன ஆகும், அலைன் ஆகும். எல்லா டைபோல்ஸும் உங்களுக்கு என்ன ஆகும், அலைன் ஆகும். இங்க 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 பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறேன்னா நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் பாசிட்டிவ் நோக்கி அலைன் ஆகும். ஸோ டைபோல்ஸ் எல்லாம் அலைன் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் சார்ஜ் பிளேட்ஸ்னு சொல்லுவோம். டைபோல்ஸ் எல்லாம் அலைன் ஆனதுக்கு அப்புறம் இந்த நெகட்டிவ் சார்ஜ், ஏன்னா இங்க எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ்னு இருக்குது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், இந்த சார்ஜ் பிளேட்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை ரிப்பல் பண்ணும். சரி, சார்ஜ் பிளேட்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரான்ஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ளோயிங். அது வந்து அதுக்கு வந்து ஒரு அதுக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு இது தேவைன்னு சொல்லுவோம். என்னது, ஒரு ரெசிஸ்டர் தேவை, டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு ஒரு பாத் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா, இங்க சார்ஜிங் ஆஃப் த கெப்பாசிட்டர்ங்கிறது யாரு, இந்த டைபோல்ஸ் எல்லாம் அலைன் ஆகி முடிக்கிறது. தட் மீன்ஸ் எல்லா டைபோல்ஸும் அலைன் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் இஸ் ஃபுல்லி சார்ஜ்னு அர்த்தம். சரி, எல்லா டைபோல்ஸும் அலைன் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா கெப்பாசிட்டர் இஸ் ஃபுல்லி சார்ஜ். ஸோ அப்போ அந்த டைபோல்ஸ் அலைன் ஆகிற வரைக்கும் கெப்பாசிட்டர் வில் அலோவ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். சரியா, எப்போ இந்த டைபோல்ஸ் அலைன் ஆகி முடியுதோ, எப்போ இந்த டைபோல்ஸ் அலைன் ஆகி முடியுதோ அப்ப என்ன பண்ணுது, இங்க இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும், அதுக்கு முன்னாடி 100 எலக்ட்ரான்ஸ் இங்க இருந்துச்சு அப்படின்னா டைபோல்ஸ் அலைன் ஆகி முடிக்கிறதுக்குள்ள இந்த 100 எலக்ட்ரான்ஸும் உங்களுக்கு எங்க வரும், இங்க வந்துடும், நெகட்டிவ் சார்ஜ் பிளேட்ஸுக்கு வந்துடும். சரியா, நெகட்டிவ் சார்ஜ் பிளேட்ஸுக்கு வந்துடும். ஸோ அப்ப என்ன ஆயிருது, தட் மீன்ஸ் இந்த சார்ஜஸ் வில் ஆல்வேஸ் ரிமைன். இந்த சார்ஜ் உங்களுக்கு இப்படியே தான் இருக்க போகுது, இங்க மைனஸ் இங்க பிளஸ் தான் இருக்க போகுது. எல்லா எலக்ட்ரான்ஸும் இங்க வந்தாச்சுது. ஸோ இப்போ உங்களுக்கு என்னது, தேர் இஸ் நோ மோர் எலக்ட்ரான்ஸ் டு கண்டக்ட் கரண்ட் ஃப்ளோவா இருக்கு. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் இங்க எதுவுமே இல்லை. ஏன்னா சார்ஜ் உங்களுக்கு எப்படி இருக்குது, இப்படிதான் இருக்குது. அதே இது நான் ஏசி சப்ளை கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், டியூரிங் பாசிட்டிவ் சார்ஜ் உங்களுக்கு டைபோல்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ மைனஸ் பிளஸ், அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்க தள்ளி விடும். டியூரிங் நெகட்டிவ் சார்ஜ் இங்க வந்து இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருக்கும். ஸோ அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்க தள்ளி விடும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளையும் இந்த எலக்ட்ரான்ஸை லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு, ஏன்னா டைபோல்ஸ் உங்களுக்கு மாறிட்டே இருக்குது, அதுக்கு ஏற்றப்பல எலக்ட்ரான்ஸை லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது, அது இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டே இருக்குது. ஸோ த கெப்பாசிட்டர் வில் ரிமைன் இன் கண்டக்ஷன் ஸ்டேட். ஆனால் டிசியில் அப்படி கிடையாது. டிசி நான் சப்ளை கொடுத்த உடனே இட் வில் ஸ்டார்ட், டைபோல்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும், அலைன் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. அதான் சார்ஜிங் பீரியட்னு சொல்லுவோம். அது சார்ஜ் ஆகி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு டைம் தேவைப்படும். அது சார்ஜ் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு பாத் நமக்கு இருக்காது. ஆஃப்டர் தட் அதுதான் சார்ஜ் ஆகி முடிக்கிற வரைக்கும் இட் வில் பி இன் டிரான்சியன்ட் பீரியட். ஒன்ஸ் இட் இஸ் சார்ஜ் இட் வில் பிகம் a steady state, it will go to steady state. சரியா, அந்த ஸ்டெடி ஸ்டேட்ல தான் உங்களுக்கு என்ன பண்ணாது, இட் வில் நாட் கண்டக்ட் த கரண்ட், இட் வில் நாட் கண்டக்ட் த கரண்ட். அதான் நம்ம சொல்றோம்ல, ஃபார் பியூர் டிசி எக்ஸைட்டேஷன் அட் ஸ்டெடி ஸ்டேட், அட் ஸ்டெடி ஸ்டேட். இது ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் நான் நிறைய இதுல நம்ம வந்து
இனிஷியலா நம்ம சொல்றது அப்படியே நம்ம மாத்துறது போல நம்ம டிரான்சியன்ஸ்ல வருவோம். சரியா? ஸோ டிரான்சியன்ட் நான் உங்களுக்கு அதான் உங்களுக்கு என்ன இது ஒர்க்கிங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்ப என்ன பண்றேன்? நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சார்ஜ் குடுப்பீங்க. சார்ஜ் குடுத்த உடனே டயஎலக்ட்ரிக்ஸ் வில் ஸ்டார்ட் அலைனிங். அதுதான் நம்ம சார்ஜிங் பீரியட்ன்னு சொல்லுவோம். அது சார்ஜ் ஆகி முடிக்கிற வரைக்கும் கெப்பாசிட்டர் வில் அலோவ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஒன்ஸ் இட் இஸ் சார்ஜ்டு என்னோட வோல்டேஜ் உங்களுக்கு வந்து சேம் போலாரிட்டி தான் இருக்குது. ஸோ த கரண்ட் ஃப்ளோ வில் ஸ்டாப். அதே இது நான் இப்ப திரும்ப நெகட்டிவ் சார்ஜ் குடுத்தேன் அப்படின்னா, இட் வில் சார்ஜ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இப்போ எதனா ஏசி குடுக்கும்போது பாசிட்டிவ் நோக்கி சார்ஜ் ஆகும். நெகட்டிவ் குடுக்கும்போது நெகட்டிவ் நோக்கி சார்ஜ் ஆகும். ஸோ மாறி மாறி சார்ஜ் ஆகறனால இட் வில் கண்டக்ட். டிசி குடுத்தேன் அப்படின்னா, இனிஷியலி இட் வில் கண்டக்ட் அன்டில் இட் இஸ் சார்ஜ். ஒன்ஸ் இட் இஸ் சார்ஜ், இட் வில் ரிமைன் இன் த ஸ்டெடி ஸ்டேட். சரி, அப்ப அட் ஸ்டெடி ஸ்டேட் கெப்பாசிட்டர் வில் பிஹேவ் அஸ் அ ஓப்பன் சர்க்யூட். ஞாபகம் வச்சுக்கோங்க, அட் ஸ்டெடி ஸ்டேட். சரி, அட் ஸ்டெடி ஸ்டேட் கெப்பாசிட்டர் வில் பிஹேவ் அஸ் அ ஓப்பன் சர்க்யூட். சரி, கெப்பாசிட்டர் இஸ் எ வோல்டேஜ் ஸ்டிஃப் டிவைஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல எங்கனாலும் we will be using this. சரியா? கெப்பாசிட்டர் இஸ் a voltage stiff device. That means பவர் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்ல, ஃபில்டர்ஸ்லயே நம்ம பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will be using capacitor. That means என்ன அர்த்தம் அப்படின்னா, capacitor will never allow sudden change in voltage across it. சரியா? எதனால? இப்ப பாருங்க, நான் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸா ஒரு வோல்டேஜ் குடுக்குறேன். நான் ஒரு 10 வோல்ட் குடுக்குறேன். அந்த 10 வோல்ட் குடுத்த உடனே டயஎலக்ட்ரிக்ஸ் எல்லாம் அலைன் ஆகாது. இந்த டயஎலக்ட்ரிக்ஸ் அலைன் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு டைம் தேவை. கரெக்ட்டா தான். அப்ப அந்த டயஎலக்ட்ரிக்ஸ் மெதுவா தான் அலைன் ஆகும். அப்ப அந்த டயஎலக்ட்ரிக்ஸ் ஃபுல்லா அலைன் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா, இப்ப இந்த கெப்பாசிட்டர் அக்ராஸா 10 வோல்ட் இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் எல்லா டயஎலக்ட்ரிக்ஸ் ஃபுல்லா அலைன் ஆயிடுச்சு. நவ் ஐ அம் ஹேவிங் எ எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அக்ராஸ் திஸ். சோ திஸ் இஸ் ஃபுல்லி சார்ஜ்ட்ன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப நான் வந்து கெப்பாசிட்டர் அக்ராஸா ஒரு 10 வோல்ட்டோ, 20 வோல்ட்டோ நான் குடுக்குறேன் அப்படின்னா, the dielectrics will take some time to get aligned it. கரெக்ட்டா? அதான் வந்து டைம் கான்ஸ்டன்ட் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் டிரான்சியன்ஸ் நம்ம வரும்போது நம்ம பார்ப்போம். சரியா? So but dielectrics will take some amount of time for it to get aligned. That depends upon the capacitance. Capacitance ஓட வேல்யூ வச்சு we will determine what is the time for it to align. So அப்போ உங்களுக்கு என்ன அதே போல தான். நான் இப்ப என்ன பாசிட்டிவ் வோல்டேஜ் குடுக்குறேன். அப்ப சடனா ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் நான் குடுக்குறேன் அப்படின்னா, கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் will not go directly shoot up to here. So கெப்பாசிட்டர் உங்களுக்கு என்ன ஆகும்? It will go like this. அது சடனா ஒரு நெகட்டிவ் வோல்டேஜ் குடுக்குறேன் அப்படின்னா, கெப்பாசிட்டர் வோல்டேஜ் will go like this. புரியுதா? அப்ப கெப்பாசிட்டரோட வோல்டேஜ். அப்ப கெப்பாசிட்டர் will never allow sudden change in voltage. கெப்பாசிட்டருக்கு அக்ராஸா உங்களுக்கு சடன் சேஞ்ச் இன் வோல்டேஜ் இருக்கவே செய்யாது. சரியா? Because of this, it will act as a voltage filter. சரியா? கரண்ட் ஃபில்டர் கிடையாது. It will act as a voltage filter. ஃபில்டர்ங்கிறது என்னது ஆக்சுவலா? அவுட்புட்ல இருக்கிற ரிப்பிள்ஸ். தட் மீன்ஸ் இப்ப பாருங்க, எனக்கு ஒரு டிசி வோல்டேஜ் இருக்குது. இது வந்து பியூர் டிசி. இட் இஸ் ஆல்சோ a DC, but it is not pure DC. எதனால it is not pure DC? Because இதுதான் ரிப்பிள்ஸ்னு சொல்லுவோம். ரிப்பிள்ஸ்னா மேக்ஸிமம் மினிமம். சரியா? ரிப்பிள்ஸ்ங்கிறது இதான் மேக்ஸிமம் வோல்டேஜ். there is change. இது வந்து மினிமம் வோல்டேஜ். சரியா? அப்ப உங்களுக்கு என்ன ஆகுது? அந்த என்னோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டா இல்லாம உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதான் ரிப்பிள்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இப்ப எனக்கு என்ன ஆகுது பாருங்க, ஈவன் தோ இட் இஸ் டிசி, ஏன்னா நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் எதுவுமே இல்லை. ஈவன் தோ இட் இஸ் டிசி, இட் இஸ் நாட் எ பியூர் டிசி. அப்போ எனக்கு என்ன தேவை? இந்த ரிப்பிள்ஸ, இந்த சேஞ்சஸ நான் வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அப்ப அதுக்காக தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we will use capacitor. ஸோ அப்ப கெப்பாசிட்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி இருக்கிற சேஞ்சஸ இட் வில் ரெடியூஸ் இட் இன்டு லைக் திஸ். சரியா? அது நம்ம ஃபில்டர்ஸ் டாபிக் வரும்போது we will clearly see how it is reducing it அப்படிங்கிறது. ரிப்பிள்ஸ எப்படி குறைக்குதுங்கிறத we will study in filters topic. சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்க, இந்த 2 வேவ் ஃபார்ம கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் மோர் பியூர் டிசி கம்பேர் டு திஸ். இத கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் மோர் பியூர். கரெக்ட்டா? ஸோ தட் இஸ் வை capacitors are used in voltage filters. சரியா? capacitor are used to control the output voltage. அவுட்புட்ல வோல்டேஜ்க்கு அக்ராஸா நம்ம அவுட்புட் லோடுக்கு அக்ராஸா நம்ம கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுவோம். Because capacitor is a voltage stiff device. That means capacitor will never allow sudden change in voltage. சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. capacitor will never allow sudden change in voltage. சரியா? capacitor will never allow sudden change in voltage. சரியா? அப்ப நார்மலா கெப்பாசிட்டர் எப்படி மாடல் பண்ணியிருப்போம் அப்படின்னா, capacitor will be modeled like this. Normally capacitors will be modeled like this.
கெப்பாசிட்டர் அதுக்கு அக்ராஸ் ஆப்வியஸ்லி தேர் வில் பி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். பியூர் கெப்பாசிட்டர் எங்கேயுமே கிடையாது. ஸோ கெப்பாசிட்டர் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். சரி, கெப்பாசிட்டர் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். சரி, this is how practical capacitors are modeled. சரி, this is how practical capacitors are modeled. சரி, நெக்ஸ்ட் இண்டக்டர்ஸ். இண்டக்டர்ஸ் நெக்ஸ்ட் இண்டக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் V? இண்டக்டர்ல நமக்கு தெரியும் V is equal to LdI by dt. V is equal to LdI by dt. இங்கேயும் அதே போலதான். For pure DC excitation, for pure DC excitation di by dt is equal to 0. For pure DC excitation di by dt is equal to 0. Correct. For pure DC excitation di by dt, because pure DC ன்னு அர்த்தம் the current will remain constant. So அப்போ change in current with respect to time is 0, because current உங்களுக்கு எப்படி இருக்குது, கான்ஸ்டன்டா தான் இருக்கு. there is no change in current at steady state. திரும்பியும் சொல்றேன், at steady state. at steady state at steady state. அப்போ what is V? V is equal to L into 0, which will be 0. வோல்டேஜ் எப்போ ஜீரோவா இருக்கும்? ஷார்ட் சர்க்யூட்லயா, ஓபன் சர்க்யூட்லயா? வோல்டேஜ் எப்போ ஜீரோவா இருக்கும்? ஷார்ட் சர்க்யூட். ஷார்ட் சர்க்யூட். So for pure DC excitation, at steady state, the inductor will behave as a short circuit. So inductor will behave as a short circuit. Inductor will behave as a short circuit. Inductor will behave as a short circuit. சரியா? Inductor will behave as a short circuit. சரியா? So இதுவும் நீங்க அது எப்படி ஒர்க்கிங் படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. This will be my core. இதை சுத்தி நீங்க என்ன பண்ணுவீங்க, வைண்டிங்ஸை கனெக்ட் பண்ணுவீங்க. இப்போ கரண்ட் ஃப்ளோ இருக்குது. ஸோ கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா MMF is nothing but N into Y. கரெக்டா? வாட் இஸ் EMF? EMF is psi by d psi divided by dt. Change in flux linkages with respect to change in time தான் என்னது, கரண்ட். EMF கரெக்டா? according to Faraday's law, E is equal to d psi divided by dt. கரெக்டா? ஸோ அப்போ கரண்ட் ஃப்ளோவாக அப்போ இனிஷியலா கரண்ட் ஜீரோவா இருக்கும். கரெக்டா? இனிஷியலா கரண்ட் ஜீரோவா இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் MMF will be 0. ஏன்னா MMF is equal to 0. இப்போ வாட் இஸ் ஃப்ளக்ஸ்? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு NI டிவைடட் பை ரிலக்டன்ஸ், விச் இஸ் MMF டிவைடட் பை ரிலக்டன்ஸ். ஃப்ளக்ஸும் ஜீரோவா இருக்கும். இப்போ நான் கரண்ட்டை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன், கரண்ட்டை நான் கொடுக்குறேன், நான் சப்ளை பண்றேன். கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், மெதுவா இந்த NIங்கிற வேல்யூ வில் கெட் இன்க்ரீஸ். பிகாஸ் ஆப்வியஸ்லி நான் இன்ஸ்டன்டா கரண்ட் கொடுத்த உடனே ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் ஆகாது. கரெக்டா? நான் வந்து 10 ஆம்பியர் கொடுத்தேன் அப்படின்னா இனிஷியலாவே உங்களுக்கு 10 வெபர் கரண்ட், உங்களுக்கு 10 வெபர் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகாது. நம்ம அங்க பார்த்தது போலதான். அங்க உங்களுக்கு என்ன ஆகுது, எனக்கு இந்த டைஎலக்ட்ரிக் வந்து அலைன் ஆகிறதுக்கு ஒரு செர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் தேவைப்படல. இனிஷியலா நான் 10 வோல்ட் கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் டேக் செர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் டு கெட் அலைன். அதே போலதான் இங்கேயும். இங்க வாட் இஸ் ஃப்ளக்ஸ்? ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் போல்ஸ். இங்க நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் உங்களுக்கு டைபோல்ஸ் இருக்கும். இங்க மேக்னெட்டிக் டைபோல்ஸ் இருக்கும் தெரியுமா? திஸ் மேக்னெட்டிக் டைபோல்ஸ் வில் டேக் சம் டைம் டு கெட் அலைன். ஸோ எப்போ எல்லாமே அலைன் ஆகி முடியுதோ அப்பதான் உங்களுக்கு என்னது, ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரி, if its flux is 10 Weber, it will take some time for this magnetic dipoles to align in that direction. So அப்போ அது அலைன் ஆகுற வரைக்கும் there will be change in flux. கரெக்டா? அப்ப இனிஷியலா 0 வெபர்ன்னு இருக்கும். அடுத்து மெதுவா கொஞ்சம் ஒரு 10 டைபோல்ஸ் அலைன் ஆயிருக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் வில் பி 1 வெபர். அடுத்து ஒரு 20 டைபோல்ஸ் அலைன் ஆகும், ஃப்ளக்ஸ் வில் பி 2 வெபர். அடுத்து ஒரு 30, ஃப்ளக்ஸ் வில் பி 3 வெபர். அன்டில் அந்த 100 டைபோல்ஸும் அலைன் ஆகுற வரைக்கும் it will get increase. The flux உங்களுக்கு என்ன ஆகுது, 1 வெபர், 2 வெபர், 3 வெபர், 4 வெபர், 5 வெபர், 10 வெபர் வரைக்கும் it will get increase. அப்ப அந்த டைபோல்ஸ் ஃபைனலா அந்த டைபோல்ஸ் அலைன் ஆகுற வரைக்கும் there will be change in flux. அப்ப EMF உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ there will be a change in EMF. அதான் வந்து
இது இஎம்எஃப் நம்ம இன்டியூஸ் ஆகுது டிரான்சியன்ட் பீரியட் நம்ம சொல்லுவோம். இங்கே எப்படிதான் டிரான்சியன்ட் பீரியட். ஸோ ஒன்ஸ் எல்லா டைபோல்ஸும் அலைன் ஆயிடுச்சு, எல்லா டைபோல்ஸும் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த இந்த ரீஜன்ல இப்படி நார்த் சவுத்னு அலைன் ஆயிடுச்சு அப்படின்னா, நவ் திஸ் டைபோல்ஸ் வில் பி ரிமைன் தேர் ஃபார் எவர். அந்த டைபோல்ஸ் அப்படி நார்த் சவுத்னே அப்படியே தான் நிற்கும். அப்ப நவ் தேர் வில் நாட் பி சேஞ்ச் இன் ஃபிளக்ஸ். டைபோல்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் இன் ஃபிளக்ஸ் இருக்காது. இப்ப அதே இது நான் ஏசி கரண்ட் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் எப்படி இருக்குது, அடுத்து என்ன பண்றேன், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு போறேன். நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல கரண்ட் உங்களுக்கு என்ன ஆகுது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இந்த டைபோல்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும், வில் ஸ்டார்ட் சேஞ்சிங் இஸ் டைரக்ஷன். அப்போ என்ன ஆகும், தேர் வில் பி சேஞ்ச் இன் ஃபிளக்ஸ். புரியுதுங்க. அப்போ இந்த ஃபிளக்ஸ் வந்து டைபோல்ஸ் வந்து ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளும் ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஃபிளக்ஸும் உங்களுக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா டிசில அப்படி கிடையாது. நான் எப்போ சப்ளை குடுக்குறேனோ, குடுத்து அது ஃபுல்லா டைபோல்ஸ் எல்லாம் ஃபுல்லா அலைன் ஆகி முடியிற வரைக்கும். இது வந்து இண்டக்டர் சார்ஜ் ஆகுற வரைக்கும். அங்க கெப்பாசிட்டர் எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு சொல்றேனோ, அது போல இங்க இண்டக்டர் சார்ஜ் ஆகுற வரைக்கும். இண்டக்டர் சார்ஜ் ஆகுற வரைக்கும் இட் வில் தேர் வில் பி சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். அப்ப அதுக்கு அக்ராஸா ஒரு இஎம்எஃப் இருக்கும். இப்ப இண்டக்டர் எப்போ கம்ப்ளீட்டா சார்ஜ் ஆகி முடியுதோ, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வில் பி 0. அப்போ உங்களுக்கு என்னது, இஎம்எஃப் இன்டியூஸ்ட் வில் பி 0. இஎம்எஃப் இன்டியூஸ்ட் வில் பி 0. புரியுதா? ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு இதான் ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். அங்க நான் எப்படி கெப்பாசிட்டர் வந்து கரண்ட் ஸ்டிஃப் வோல்டேஜ் ஸ்டிஃப் டிவைஸ்ன்னு சொன்னேனோ, அது போல இங்க இண்டக்டர் இஸ் எ கரண்ட் ஸ்டிஃப் டிவைஸ். சரியா? இண்டக்டர் இஸ் எ கரண்ட் ஸ்டிஃப் டிவைஸ். இண்டக்டர் இஸ் எ கரண்ட் ஸ்டிஃப் டிவைஸ். சரியா? Okay. So inductor is a current stiff device. That means inductor will never allow sudden change in current. Inductor will never allow sudden change in current. Capacitor எப்படி sudden change in voltage allow பண்ணாதோ, அதே போல inductor வந்து sudden change in current allow பண்ணாது. ஏன்? அதே மாதிரி தான். நான் இண்டக்டர்ல கரண்ட் வந்து நான் 10 ஆம்பியர் கொடுக்குறேன் அப்படின்னா, the dipoles will take some time to align. Correct. It will take some time to align. அப்போ இந்த 10 ஆம்பியர் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகாது, இந்த அதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட், டைபோல்ஸ் எல்லாமே உடனே இது அலைன் ஆகி உங்களுக்கு 10 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இட் வில் டேக் சம் டைம். அதான் வந்து சார்ஜிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ இண்டக்டர் இஸ் எ கரண்ட் ஸ்டிஃப் டிவைஸ். சரியா? தட் இஸ் வை இண்டக்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கரண்ட் ஃபில்டர்ஸ். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜ் ஃபில்டரா யூஸ் பண்ணுவோம், இண்டக்டரை வந்து கரண்ட் ஃபில்டரா யூஸ் பண்ணுவோம். ஸோ கரண்ட்ஸ் அக்ராஸ் ரிப்பிள்ஸை குறைக்கிறதுக்கு we will be using inductor because inductor will never allow sudden change in current. வோல்டேஜுக்கு அக்ராஸா இருக்கிற ரிப்பிள்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் பிகாஸ் கெப்பாசிட்டர் will never allow sudden change in voltage. சரியா? அப்போ இண்டக்டர் இஸ் a current stiff device, capacitor is a voltage stiff device. So these two are important filters. நம்ம ஃபில்டர்ஸ் டிசைன் பண்ணும்போதோ இல்லாட்டி பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல போயிட்டு ரெக்டிஃபையரோட அவுட்புட்ல நம்ம வைப்போம், சாப்பர்ஸோட அவுட்புட் எல்லாத்துலயுமே நம்ம கெப்பாசிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணும்போது அது ஏங்கிறது இப்போ இந்த காரணம் தான். பிகாஸ் கெப்பாசிட்டர் இஸ் வோல்டேஜ் ஸ்டிஃப் டிவைஸ், இண்டக்டர் இஸ் கரண்ட் ஸ்டிஃப் டிவைஸ். சரியா? ஓகே.